ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். சீரக சம்பா அரிசியில் நான் இந்த மாதிரி பெரிய டம்ளரில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நான் பிரியாணி குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ குக்கர் வச்சு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 75 கிராம் எண்ணெய் சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் தவிர மற்ற எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. ரைஸ் பிராண்ட் ஆயில். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் 250 கிராம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் சேர்த்துருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரப்பூ, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதங்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா புதினா, மல்லி இலை, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இப்போ 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல வாசமாக இருக்குது. புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதக்கும் போது இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். 1/4 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ 150 கிராம் பார்த்திங்கன்னா தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சிக்கன் நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி சேர்த்தோம். நான் பார்த்திங்கன்னா அளந்து வச்சுருக்கேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன் 3? நம்ம மற்ற சாப்பாட்டு அரிசினா 1க்கு 2 பங்கு வைப்போம். இப்போ 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி வைப்போம். நம்ம இதில் ஏன் 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாக வச்சுருக்கோன்னா, சிக்கன் வதங்கும் போது நமக்கு தண்ணி வரும். இப்போ நம்ம அரிசி கழுவிட்டு சேர்க்கும் போது அதிலிருந்து தண்ணி வரும். அதனால் தண்ணி நம்ம கம்மியாக சேர்க்கும்போது 3 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம்னா பிரியாணி வந்து கொஞ்சம் கொலகொலப்பாக ஆகிடும். அதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ அரிசி உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு அரிசி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு சிம்மில் ஒரு விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போ மூடி போட்டாச்சு. சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.